ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சுவையான மீன் கபாப் வீட்டிலே எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ரெடிமேட் கபாப் பவுடர் வச்சு தான் எப்படி செய்கிறது சொல்லித்தரப்போகிறேன். இதுக்கு முதல்ல நான் இங்கே 1 கிலோ அளவுக்கு மீன் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த 1 கிலோ மீனுக்கு வந்து 2 முட்டை சரியான அளவில் இருக்கும். 2 முட்டை, ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சைப்பழம், 2 கபாப் பவுடர் பேக்கெட்டு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு. இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம கழுவி வச்சுருக்க மீனில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கபாப் பவுடர் இந்த மாதிரி கட் பண்ணி இது கூடவே சேர்த்துடலாம். இது கூடவே முட்டை கூட உடச்சி சேர்த்துடலாம். இப்போ எலுமிச்சை பழத்தை கூட கட் பண்ணி எலுமிச்சை பழம் சாரத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழத்தை நம்ம சேர்க்குறதுனால மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இது கூடவே சேர்த்துட்டு சோளமாவும் இது கூடவே சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துட்டு இப்போ மீனை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மீன் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் தூளும் ஆகக்கூடாது, அதே மாதிரி நம்ம கையில் முள் கூட குத்தக்கூடாது. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் இது நல்லா ஊறணும். 1 ஹவர் ஊறிச்சுன்னா நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 ஹவர் நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம இந்த மீனை ஒவ்வொன்றா பொரிச்சிடலாம். இது பொரிக்கிறதுக்காக முதல்ல நம்ம இங்கே ஒரு பாத்திரத்தில் ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் செஞ்சு வச்சுருக்க மீனை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக சேர்த்துட்டு இந்த மீன் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். இப்போ இது இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம திருப்பி நல்லா மீன் ஃப்ரை பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மீன் கபாப் செய்கிறதுனால வீட்டில் மீன் சாப்பிடாத பசங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது இந்த பக்கம் கூட கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை இன்னொரு சைடுக்கு நம்ம திருப்பி விடணும். திருப்பும் போது கொஞ்சம் பொறுமையாக திருப்பணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா எண்ணெய் எகிரிடும் மேலே. அதனால் கொஞ்சம் பொறுமையாக திருப்பி விட்டுடுங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மீன் கபாப் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் டைம் எடுக்காது. பாருங்கள், இந்த பக்கம் கூட நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மீனை எடுத்துடலாம். எண்ணெய் இல்லாத ஒவ்வொரு மீனாக எடுத்துடலாம். எடுத்து தட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியான மீன் கபாப் வீட்லேயே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரி இருக்கட்டும். ரொம்ப நன்றி.